இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்பில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னோட செலவுகளை சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. எனக்கும் சேவ் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை. இப்படி நினைக்கிறவங்கள நீங்களும் ஒருத்தர்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற 3 ஐடியாவும் நிச்சயமாக உங்களுக்கு புதுமையாகவும் வித்தியாசமாகவும் தெரியும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா 3ல் ஏதாவது ஒரு ஐடியாவையாவது நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா, சேஞ்ச் அவுட். இந்த சேஞ்ச் அவுட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு நாள் முடிவிலையும் நம்ம கையில் அல்லது பாக்கெட்டில் இருக்கிற மீதி பணத்தை எடுத்து அதில் இருக்கிற சேஞ்சை மட்டும் தனியாக செப்பரேட்டாக பிரித்து அதை மட்டும் சேவ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு, எல்லா வேலையும் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த அப்புறம் நாள் முடிவில் நம்ம பாக்கெட்டில் ஒரு 368 ரூபாய் இருக்குன்னா அதில் ஒரு 360 ரூபாயை தனியாகவும் 8 ரூபாயை தனியாகவும் பிரிச்சுட்டு அந்த 8 ரூபாயை மட்டும் எடுத்து ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ அல்லது உண்டியல்லையோ போட்டு வச்சுக்கணும். நாம் தினமும் எடுத்து வைக்கிற இந்த சின்ன சேஞ்ச் நமக்கு அப்போதைக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் ஒரு வருஷம் ஆன அப்புறம் நாமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய தொகையாக மாறி இருக்கும். உண்டியலில் பணம் சேர்க்கறதுங்கிறது நமக்கு புதுசு கிடையாது. ஆனால் இந்த மெத்தடில் உண்டியலை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். செகண்ட் ஐடியா, ரவுண்ட் ஆஃப். தினமும் கையில் ரொக்கமாக மீதி இருக்கிற பணத்தை சேவ் பண்ண ஃபஸ்ட்டு ஐடியா ஹெல்ப் பண்ண மாதிரியே நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டில் இருந்து எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த ரவுண்ட் ஆஃப். நமக்கே தெரியும், இப்போல்லாம் முன்னை விட நம்ம அதிகமாக பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரீசார்ஜில் இருந்து ஆன்லைன் ஷாப்பிங் வரைக்கும் அக்கௌண்ட்லேருந்து தான் பே பண்ணிகிட்ருக்கோம். இதனால் நம்முடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் தினம் தினம் மாறிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு, இன்றைக்கி டே எண்டில் நம்முடைய பேலன்ஸ் ஒரு 10,678 ரூபாய் இருக்குன்னா அதிலிருந்து எத்தனை ரூபாயை எடுத்தால் லாஸ்ட் டிஜிட் 0 வரும்னு பார்க்கணும். இப்போது ஒரு 8 ரூபாயை எடுத்தால் பேலன்ஸில் 10,670ன்னு இருக்கும். அதே ஒரு 28 ரூபாயை எடுத்தால் 10,650 ரூபாய்னு இருக்கும். ஒருவேளை 78 ரூபாயை எடுத்தால் 10,600ன்னு இருக்கும். இப்படி நம்முடைய வசதிக்கேற்ப எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே கண்டிஷன், ரிமைனிங் பேலன்ஸ் ரவுண்ட் ஃபிகராக, அதாவது 0ல் எண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக எடுக்கிற அந்த சின்ன சின்ன அமௌண்ட்டை ஆன்லைனில் இருக்கிற அமேசான் பே, ஃபோன்பே, பேடிஎம் மாதிரியான ஆன்லைன் வாலெட்டில் ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னா கொஞ்ச நாள் அப்புறம் ஒரு நல்ல அமௌண்ட் அதில் சேர்ந்துடும். அந்த பணத்தை வச்சு நமக்கு தேவையான சமயத்தில் மொபைல் ரீசார்ஜ் அல்லது ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அட, இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுதில்ல? வாங்க அடுத்த ஐடியாவையும் பார்த்துடலாம். தேர்ட் ஐடியா, செப்பரேட் சர்ப்ரைசஸ். ஆமாங்க, நீங்களே எதிர்பார்க்காத சமயத்தில் கிடைக்கிற சின்ன அமௌண்ட்டை வெளியே தனியாக எடுத்து செப்பரேட்டாக இன்னொரு அக்கௌண்ட்டில் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். எதிர்பார்க்காத சமயத்தில் சர்ப்ரைஸாக எனக்கு எப்படி பணம் கிடைக்குன்னு யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நாம் ஒவ்வொருத்தரும் பேங்க்கில் குறைஞ்சபட்சம் 2 SB அக்கௌண்ட்டாவது வச்சுருக்கோம். அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளவு குறைவாக பணம் இருந்தாலும் அந்த பணத்துக்கு பேங்க் ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் குறைஞ்சது 4% இயர்லி இன்ட்ரெஸ்ட் தந்துட்டு தான் இருக்காங்க. போன வருஷம் கிரெடிட் ஆன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ, அந்த மணியை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நாம் ஒவ்வொரு முறை மொபைல் ரீசார்ஜை ஆன்லைனில் பண்ணும்போதும் ஏதாவது ஒரு கேஷ்பேக் வாங்கிட்டு தான் இருக்கோம். இப்போ அந்த அமௌண்ட் எங்கே? இப்படி தினம் தினம் நம்மையே அறியாமல் சில அன்எக்ஸ்பெக்டட் மணி சர்ப்ரைஸாக நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. நாம் தான் நம்மளோட பிஸி ஷெட்யூலில் அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிறதே இல்லை. ஓகே, இனிமேல் இது போல் எந்த அமௌண்ட் சர்ப்ரைஸாக கிடைச்சாலும் அது 1 ரூபாயாக இருக்கலாம், 100 ரூபாயாக இருக்கலாம். அந்த அமௌண்ட்டை அப்படியே அக்கௌண்ட்டில் விட்டு வைக்காமல் அந்த அமௌண்ட்டை இன்னொரு புது SB அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஆட் பண்ணிகிட்டே வந்தால் ஒரு வருஷம் கழித்து பாருங்கள், உண்மையாகவே நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. புது SB அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேங்க்குக்கெல்லாம் போக தேவையில்லை. பேடிஎம் மாதிரியான நிறைய ஆன்லைன் பேமெண்ட் பேங்க்ஸ் 0 பேலன்ஸ்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க. ஆதார் நம்பர் மட்டுமே போதும், ஈஸியாக நாமே ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னங்க, இந்த 3 ஐடியாவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியாஸ் தானே? இந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ணி சேவிங்ஸ் ஆரம்பிக்க நம்முடைய வருமானத்தில் ஒரு பகுதியை தனியாக எடுத்து வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நாம் கொஞ்சம் மாற்றி யோசித்தாவே போதும், சேவிங்ஸ் ஹேபிட்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த 3 ஐடியாஸில் உங்களுக்கு பிடிச்ச ஐடியாஸ் எது? நீங்கள் எந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். See you all at next video.